So hi friends, இந்த வீடியோல நம்ம காமனா பண்ற சில மிஸ்டேக்ஸ் பத்தி பார்க்கலாம். So மிஸ்டேக்ஸ் அதை எப்படி கரெக்டா நம்ம ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? So first பாத்தீங்கன்னா the team are going to win. நம்ம சொல்லுவோம்ல, அந்த டீம் தான் வின் பண்ண போகுது. The team are going to win அப்படின்னு சொல்லுவோம். So இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க. So the team are going to win. So டீம்னா நிறைய பேரு, அதனால இங்க ஆர் கொடுத்துருக்காங்க. கோயிங் டு வின் பண்ண போகுது. கரெக்டாக தானே இருக்கு. இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ டீம், த டீம் அப்படிங்கிறது இது கலெக்டிவ் நவுன். ஓகேவா? ஸோ இது வந்து கலெக்டிவ் நவுன், த டீம். ஸோ த டீம் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். ஸோ இங்க கலெக்டிவ் நவுன் வந்தா இங்க ஆர் வரக்கூடாது. ஓகேவா? So is the team is going to win. is தான் வரணும். ஓகேவா? So collective noun, this is the collective noun. நிறைய பேர் இருந்தா ப்ளூரல்ல தானே சொல்லணும் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இது வந்து கலெக்டிவ் நவுன். இப்போ இங்கே 2 teams அப்படின்னு 2 டீம் இருந்துச்சுன்னா நம்ம அப்போ ஆர் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே நம்ம ஒரே ஒரு டீமை தான் சொல்றோம். ஸோ அதனால அது வந்து கலெக்டிவ் நவுன். அது வரப்போ நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், I was studying for 3 hours and then I go to bed. நான் இங்க என்ன மிஸ்டேக் இருக்கு? நான் 3 மணி நேரம் படிச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் பெட்டுக்கு போயிட்டேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இந்த மீனிங்லாம் சொல்லணும். ஸோ ஐ வாஸ் ஸ்டடிங் ஃபார் 3 hours and then I go to bed. ஸோ இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஐ வாஸ் ஸ்டடிங் ஃபார் 3 hours. இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்ல இருக்கு. ஸோ இப்படி இது ஒரு டென்ஸ்லையும் இது ஒரு டென்ஸ்லையும் மாறி மாறி இருக்கு. ஸோ தட் இஸ் த மிஸ்டேக். ஸோ ஐ வாஸ் ஸ்டடிங் ஃபார் 3 hours அண்ட் தென் ஐ வென்ட் டு பெட். கோங்கிறது என்னவாகும்? வென்ட். பாஸ்ட் டென்ஸ்ல மாறும். அண்ட் தென் ஐ வென்ட் டு பெட். ஓகேவா? பிகாஸ் திஸ் இஸ் த பாஸ்ட் டென்ஸ். நான் 3 மணி நேரமா படிச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐ வென்ட் டு பெட். நான் தூங்க போயிட்டேன். ஓகேவா? இங்கே ப்ரெசன்ட்ல வரக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யுவர் கார் இஸ் நைஸ். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக்? ஸோ இங்கே அப்பாஸ்ட்ரஃபி ஆர் போட்டிருக்கு. ஸோ இந்த யுஆர் அப்படிங்கிறது மிஸ்டேக். ஸோ இது வராது. அதுக்கு பதிலாக யுவர் கார் இஸ் நைஸ். யுவர், இந்த யுவருக்கு மீனிங் தான் உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மீனிங் நீ இருக்கிறாய், உன்னுடையதாக இருக்கிறதுன்ற மீனிங்ல வரும். ஸோ இது ராங், இது வராது. யுவர் கார் இஸ் நைஸ். உன்னோட கார் நைஸ், நல்லா இருக்கு. யுவர் கார் இஸ் நைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் கோயிங் டு ஷாப். நான் ஷாப்புக்கு போறேன். ஐம் கோயிங் டு ஷாப். நான் ஷாப்புக்கு போறேன். ஸோ இங்க என்ன மிஸ்டேக்? கரெக்டா தானே இருக்கு. என்ன மிஸ்டேக் கெஸ் பண்ணுங்க. ஸோ கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஐம் கோயிங் டு த ஷாப். ஸோ இங்க ஆர்டிகிள் மிஸ்ஸிங். ஐம் கோயிங் டு த ஷாப். த வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் அட் த பார்க் இன் 5 o'clock. நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கில் 5 மணிக்கு பார்க்க போறேன். இது வந்து ஒரு கன்ஃபார்மான விஷயம். அதனால தான் இங்கே ஐம் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஐ மீட்டிங் மை ஃப்ரெண்ட் அட் த பார்க் இன் 5 o'clock. நான் 5 மணிக்கு பார்க்கில் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் இருக்கு? கரெக்டாக தானே தெரியுது. என்ன மிஸ்டேக் இருக்கு? கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஐ மீட்டிங் மை ஃப்ரெண்ட் அட் த பார்க் at 5 o'clock. ஸோ டைம்லாம் வந்தா at வரணும். at 5 o'clock. ஸோ நெக்ஸ்ட் ஒன், I can swim when I was 5 years. நான் 5 வயசா இருக்கும்போது என்னால் ஸ்விம் பண்ண முடியும். இப்போதான் பண்ண முடியல. 5 வயசா இருக்கும்போது என்னால் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ ஐ கேன் ஸ்விம், என்னால் பண்ண முடியும். when I was 5 years, நான் 5 வயசுல இருக்கும்போது ஸ்விம் பண்ண முடியும். இதில் என்ன மிஸ்டேக்? கெஸ் பண்ணுங்க. கரெக்டாக தானே தெரியுது. மிஸ்டேக் இல்லாத மாதிரி தானே இருக்கு. ஸோ ஐ கேன் ஸ்விம் வென் ஐ வாஸ் 5 years. ஸோ வென் ஐ வாஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பேசுகிறோம்? பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஐ வாஸ் பாஸ்ட் டென்ஸ் பற்றி முன்னாடி நடந்த விஷயத்த பேசுகிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஐ குட் ஸ்விம். ஸோ கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட். ஸோ ஐ குட் ஸ்விம் when I was 5 years. நான் 5 வயசா இருக்கும்போது என்னால் ஸ்விம் பண்ண முடிந்தது. ஸோ இங்கே குட் தான் வரணும். ஓகேவா? கேன் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐ லவ் ரீடிங் புக்ஸ், ரைட்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் டு லேர்ன் நியூ திங்ஸ். ஸோ இதான் சென்டென்ஸ். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது கெஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியல இல்லையா, பட் there is a mistake. Find what is that. So I love reading books, writing stories, and here is the mistake. To learn வரக்கூடாது and learning new things. So learning தான் வரணும், to learn வரக்கூடாது. ஓகேவா? So next one, I don't know nothing about that. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. I don't know nothing about that. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்கு? ஸோ இதுலேயும் எந்த மிஸ்டேக்கும் இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா? ஸோ I don't know nothing about that. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்கு? There is a mistake and that mistake is nothing. ஸோ ஏன் கரெக்ட் தானே? என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஸோ this is the negative sentence. இது என்னது? ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். I don't இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நத்திங் அப்படிங்கிறதும் ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஸோ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் ஒரு நெகட்டிவ் வேர்டு வரக்கூடாது. ஸோ ரெண்டு நெகட்டிவ் இருக்கக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட் அப்படின்னு தான் வரணும். பிகாஸ் தெர் ஆர் two negatives. So don't ஒரு negative, nothing ஒரு negative. There are two negatives, so that is the mistake. So two negative வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா I know nothing about that அப்படின்னு வரலாம். ஓகேவா? ஸோ or we can say I know nothing about that அப்படின்னு வரலாம். or we can say I don't know anything about that அப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ ஒரு நெகட்டிவ் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், how much is it costing? இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அது how much is it costing. இதில் என்ன மிஸ்டேக்? Can you guess? இதில் என்ன mistake? Yes, there is a mistake. How much does it cost? How much? So here is the mistake. How much does it cost? So இது வந்து present simple தான் இருக்கணும். ஓகேவா? So how much does it cost? இது எவ்வளவு? ஓகேவா? So நம்ம எப்படி சொல்லுவோம்? It is 500 rupees அப்படின்னு தானே சொல்லுவோம். இட் இஸ் பீயிங் 500 rupees அப்படின்னா நம்ம கண்டினியூஸில் சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ இட் இஸ் 500 rupees. ஸோ அது மாதிரி கொஸ்டினும் ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் இருக்கணும். ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? இது எவ்வளவு? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டு யூ நோ வாட் இஸ் இட்? இது என்னன்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ வாட் இஸ் இட்? ஸோ இதில் என்ன மிஸ்டேக்? ஸோ இதுலேயும் எந்த மிஸ்டேக்கும் இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியுதா? டு யூ நோ வாட் இஸ் இட்? ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டு யூ நோ வாட் இஸ் இட்? ஸோ இதில் என்ன மிஸ்டேக்? எஸ், தேர் இஸ் அ மிஸ்டேக். அண்ட் தட் மிஸ்டேக் இஸ் இட். ஸோ இதுதான் மிஸ்டேக். ஸோ வாட் இஸ், இந்த டு யூ நோவை விட்டுட்டு வாட் இஸ் இட்னா கரெக்ட். இது என்னது? வாட் இஸ் இட்னா கரெக்ட். பட் இங்கே டு யூ நோ வாட் இஸ் இட்னு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்துட்டு, டு யூ நோ, டூங்கிறது ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இல்லையா? ஏற்கனவே ஒரு கொஸ்டின். இப்போ இங்கே இஸ் இட் வரக்கூடாது. டு யூ நோ வாட் இட் இஸ்? ஸோ இது முன்னாடி வந்துடணும். ஓகேவா? டு யூ நோ வாட் இட் இஸ் அப்படிதான் வரணும். ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐ வாண்ட் அன் இங்க் பாட்டில் டு ஃபில் மை பென். ஐ வாண்ட் அன் இங்க் பாட்டில் டு ஃபில் மை பென். என்னோட பேனாவை நிரப்புறதுக்கு எனக்கு ஒரு இங்க் பாட்டில் வேணும். ஸோ இதான் சென்டென்ஸ். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்கு? ஸோ இதுலேயும் எந்த மிஸ்டேக்கும் இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா? ஸோ ஐ வாண்ட் அன் இங்க் பாட்டில். ஸோ இங்கேயும் ஆன்னு தான் கொடுத்துருக்காங்க, டு ஃபில் மை பென். ஸோ இதில் என்ன மிஸ்டேக்? தேர் இஸ் அ மிஸ்டேக் அண்ட் தட் இஸ் இங்க் பாட்டில். ஸோ ஹியர் இஸ் த மிஸ்டேக். ஸோ இது எப்படி வரணும் அப்படின்னா, ஐ வாண்ட் அ பாட்டில் ஆஃப் இங்க். ஸோ பாட்டில் ஆஃப் இங்க் இப்படி தான் வரணும். ஓகேவா? ஸோ அ பேக்கெட் ஆஃப் ரைஸ் அப்படிதான், ரைஸ் பேக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடாது, அ பேக்கெட் ஆஃப் ரைஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வரணும். ஐ வாண்ட் அ பாட்டில் ஆஃப் இங்க் டு ஃபில் மை பென். ஐ வாண்ட் அ பேக் ஆஃப் ரைஸ். ரைஸ் பேக் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸோ பேக் ஆஃப் ரைஸ். ஸோ இது மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் அ பாட்டில் ஆஃப் இங்க் டு ஃபில் மை பென். ஸோ இப்படி தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். ஸோ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே அதில் மிஸ்டேக் இல்லை அப்படின்னா ஸோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இல்லை மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ஸோ அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். The sentence is, I saw one of my friend yesterday. So I saw one of my friend yesterday. நான் நேற்று என்னோட ஃப்ரெண்டில் ஒருத்தவனை நேற்று நான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ இதான் சென்டென்ஸ். ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.